ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட செகண்ட் டெஸ்ட் மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. இதில் சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. இந்தியாவோட பிளேயிங் 11ஸில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, முகேஷ் குமார் இவங்களாம் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஆடன் மாக்ரம் பார்த்தீங்கன்னா 2 ரனில் முகமது சிராஜ் பால் அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்கரும் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் பால்லே போல்ட் அவுட் ஆகிட்டு போயிடுவார். முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன்களை பார்த்தீங்கன்னா சும்மா திணற விட்டார் இந்த பவுலிங் ஸ்பில்னால. முகமது சிராஜ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விக்கெட் பார்த்தீங்கன்னா குமிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அவரோட பாலை பார்த்தீங்கன்னா யாராலையும் ஆட முடியல. கேட்சு போல்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விக்கெட் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்டையும் கிராஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் அவர் எடுத்திருந்தார். சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக யாருமே ரன் ஸ்கோர் பண்ணல. 55 ரனுக்கே பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டாங்க நேற்று. இந்தியன் பவுலிங் சைடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா 2 விக்கெட் எடுத்திருந்தார். முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா 15 ரன் கொடுத்து 6 விக்கெட் எடுத்திருந்தார். முகேஷ் குமார் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்தியா பேட்டிங் வந்தாங்க. இந்தியா பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே பேட்டிங்கில் பண்ணுவாங்கன்னு நம்ம நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா ககிசோ ரபாடா பால்ல டக் அவுட் ஆகிட்டு போயிடுவார். ரோஹித் சர்மா, சுப்மன் கில் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்ருப்பாங்க. சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா பர்கர் பால்ல அவுட் ஆகிட்டு போயிடுவார். மார்க்கோ ஜான்சன் கையில் கேட்ச கொடுத்துட்டு கேப்டன் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா பர்கர் பால்ல மார்க்கோ ஜான்சன் கையில் கேட்ச கொடுத்துட்டு இவரும் பார்த்தீங்கன்னா 39 ரனில் அவுட் ஆகிடுவார். விராட் கோலி பார்த்தீங்கன்னா நிதானமாக ஆடிட்டு இருந்தார். அப்போ 46 ரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ககிசோ ரபாடா பால்ல ஏடன் மார்க்கம் கையில் கேட்ச கொடுத்துட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுவார். கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா 8 ரனில் அவுட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பேட்ஸ்மேனும் பார்த்தீங்கன்னா 1 ரன் கூட அடிக்க மாட்டாங்க. இந்த இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேட்ஸ்மேன்கள் பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரீத் பும்ரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டக் அவுட்டில் இருப்பாங்க. இந்தியா 153 ரன் அடிச்சு ஆல் அவுட் ஆயிடுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ககிசோ ரபாடா, லுங்கி இங்கிடி, பர்கர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் பேட்டிங் வந்தாங்க. ஏடன் மார்க்கரும் எல்கரும் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. ஏடன் மார்க்கரம் பார்த்தீங்கன்னா 36 ரனில் நாட் அவுட்டில் இருக்காரு. எல்கர் பார்த்தீங்கன்னா 12 ரன் அடிச்சு முகேஷ் குமார் பாலில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி கையில் கேட்சா கொடுத்துட்டு போயிடுவார். சோர்சி பார்த்தீங்கன்னா 1 ரனில் அவுட் ஆயிடுவார் முகேஷ் குமார் பாலில். அடுத்து வந்த பேட்ஸ்மேனான ஸ்டப்ஸும் பார்த்தீங்கன்னா 1 ரனில் அவுட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் அந்த சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக ரன் ஸ்கோர் பண்ணல. ஐடர் மார்க்கர் மட்டும் பார்த்தீங்கன்னா 106 ரன் அடிச்சு அவுட் ஆயிடுவார். முகமது சிராஜ் பால்ல ரோஹித் சர்மா கையில் கேட்ச கொடுத்துட்டு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்திருப்பாரு. சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா 176 ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிடுவாங்க. இந்தியாவுக்கு டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா 79 ரன் கொடுத்துருந்தாங்க. இந்தியாவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் சர்மா இவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அடிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் 6 அடிச்சு 28 ரன் அடிச்சு நன்றி பர்கர் பாலில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் வந்து சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா 10 ரனில் ககிசோ ரபாடா பாலில் போல்ட் ஆயிடுவார். விராட் கோலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 12 ரன் அடிச்சு இதில் பார்த்தீங்கன்னா 2 அடிச்சிருந்தாரு. இவரும் பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஜான்சன் பாலில் அவுட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரும் ரோஹித் சர்மாவும் களத்தில் இருந்தாங்க. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 17 ரனில் நாட் அவுட்டில் இருந்தார். ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 4 அடிச்சு வின்னிங் ஷாட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாரு. இந்த 2 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரீஸை பார்த்தீங்கன்னா இந்தியா 1-1 பார்த்தீங்கன்னா டை பண்ணிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸும் பார்த்தீங்கன்னா டை ஆயிடுச்சு. இந்த சீரீஸோட கப்பை பார்த்தீங்கன்னா 2 டீமுக்கும் கொடுத்துட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் பார்த்தீங்கன்னா ஏடன் மார்க்கரம் வேற லெவலில் விளாண்டுருந்தார். இந்த மேட்ச்சில் உங்களுக்கு யாரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இது போன்ற அப்டேட் வேணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பை பை.